நாங்க அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்து எதார்ச்சியா இங்க பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், நான் க்ளோஸ் அப்ல காட்டுவேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பூச்சி. இது 8 கால் பூச்சி. இது அத கண்டுபிடிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நகருது. இதுக்கு உயிர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி பறகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் நம்ம பசங்க போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரு 8 கால் பூச்சி. இப்போ நைட்டு நாங்கள் தூங்கிதே எவ்வளோ பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் கண்டுபிடிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் we are at the end saying sign off from Rider Story. So I'm just saying for Atrapalli Falls. சொல்லிட்டு பாப்போம். இவன் இப்படி அசிங்கமா பேசுறான். இதுல வர ஃபாகுன்னு நினைக்கிறேன், என்ன ஒரு மாதிரி பிளரா தெரியுது. அதுக்கு தான் நான் சொல்றேன். பீப் 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 பீப். ஃப்ரெண்ட்ஸ், கடைசி இந்த நேத்தோட ரெண்ட்டுக்கு எடுத்தோம். நீங்கள் முடிஞ்சிச்சு. நம்ம வண்டிங்க நல்லா பார்த்துக்கலாம். நல்ல காலங்கத்தில் கழுவி தொடச்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வால்பாறையில் உங்களை மீட் பண்ணுறேன். இட்ஸ் ஃபைனலி நவீன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரைடர் வித் ஸ்டோரி. ஹோம் ஸ்டே. சரி, கிளம்பிட்டு இருக்கோம். பசங்க ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க. அங்கே இங்கே 10:30 ஆகிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் முடிக்கல. வெயிட் நல்லா இருந்தது. அந்த அக்காக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். அந்த தம்பி வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். எங்களுக்கு டைமிங் தானே. ஸோ எங்கே நாங்கள் வால்பாறை வேறு போன மாதிரி இருக்குது. இன்ஃபார்ம் போட்டு அந்த தம்பி வந்தோடனே சீக்கிரம் போய் வந்தோம். பட் குட் டு கோ. ஒரு 150 கிலோமீட்டர். ஸோ இந்த சோலையூர் ஹில் ஸ்டேஷன்லேருந்து நான் போன மாதிரி இருக்கோம். அந்த வியூ போகிற வழி ரொம்ப அழகாக இருக்கும். பாலக்காடு மேலே வரது நியர்பை. கடைசியாக நாட்டில் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் கைஸ். வந்துச்சு நம்மளோட நெய் ரோஸ்ட் வந்துச்சு இங்கே. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், நெய் ரோஸ்ட்டு, ஒரு வடை, சிட். இந்த தண்ணியை கொடுக்கு. என்ன தண்ணி தானே இது? மூலிகை தண்ணி. இந்த மூலிகை தண்ணி குடிச்சோன்னா இந்த நம்ம சந்தோஷம் ஒருத்தருக்கிறாரு பாவம். அவர் இல்லை, ஒரு விரதமா சனிக்கிழமை வெங்கடேஷ் பெருமாளுக்கு விரதம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எல்லா நாளும் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். நாங்கள் என்ன செஞ்சுக்காத நீ சரி. எங்கள் வண்டி, நவீனா வண்டி, கிரண் வண்டி வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபியூல் ஃபில்அப் பண்ண மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ். பட் கீழே ஆட விடலை. பட் ஃபால்ஸ் நல்லா இருந்தது. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இது வந்து எக்கோ ஷாப், வனஸ்ரீ எக்கோ ஷாப். वाटर फॉल्स है. ஃபாரஸ்ட் ரெக்ஷேஷன். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சாய்ஸ் எதுவும் வாங்கலை. பட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு போனாங்க, எத்தனை பேர் போனாங்க, எத்தனை வண்டி போச்சு. ரோடு எனக்கு வால்பாறை 2 hours 30 minutes கூட காமிச்சிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து போகும்போது என்னென்ன பிளேசஸ் இருக்கா இங்கே சொல்லி டேம் அலாங் வித் தட் ஸ்டோரிஸ். இங்கே அங்கங்கே நடுவில் பிரிட்ஜு, ஃபால்ஸு பார்க்க ரொம்ப அழகான இடம். இங்கே ரோடு கொஞ்சம் சின்னது. எக்ஸாக்ட் 2 காரு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பஸ்ஸு, ஒரு காரு. 2 பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். பட் இங்கே விஷயம் என்னென்னா, இந்த ரோடுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது. ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, ரொம்ப பள்ளமாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வண்டி இறங்கிடும். இல்லை கிரண் இந்த பக்கம் ஏதோ அனிமல் பேரை சொன்னால், எலிஃபண்ட் இருக்குது. அந்த எலிஃபண்ட் பேர் இங்கே தான் நிறைய ரவுண்டிங்கில் இருக்குன்ட்டு. அது பேரில் எனக்கு நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். கரெக்டாக இந்த பாயிண்ட்டு இது நல்லாயிருக்கும். இந்த பாயிண்ட் இது பாருங்க. வந்துக்கிற இடம் சரியான இடம். சிறப்பான சம்பவம். இதுக்கு மேலே தான் ஆரம்பம். வால்பாறை கபாலியை பார்க்க போகிறோம். ஆமாம், நான் சொன்னல அப்போ ஒரு யானை பேர், அது கபாலி. வால்பாறைக்கு போகணும். அது ಯಾಕೆ ಮಚ್ಚ ಅಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಜಾಗ ಐತಲ್ವಾ, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು
ಯಾರು ಮಾಡಿದ್ದು? ಯಾರು ಆಗುತ್ತೆ ಸಂತೋಷ್ ಶಿವ ಮಾಡಿದ್ದು. ಸರಿ, ಶಿವ ಅಂತ ನವೀನ ಮಾಡಿದ್ದು. ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ? ಸರಿ, ನಾನು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ಬ್ರೋ ಇದು ಒಳ್ಳೆ ಸ್ಪಾಟ್, ನಿನ್ನೊಂದು ಫೋಟೋ ಹಿಡಿತೀನಿ ಇರೋ. ரொம்ப திகிலூட்டும் காடு. அதுவும் அர்லி மார்னிங் தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஃபாக் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கோம். பட் வி மிஸ்ட் இட் பிகாஸ் ஆஃப் நாங்கள் எழுந்ததே 7 மணிக்கு 8 மணிக்கு. நாங்கள் குளிச்சு இத்தை குளிக்க வச்சு to Sholoyo Dam. ஷோலையோ எனக்கு இப்படி பார்க்கும்போது ஒன்றரை நமக்கு தான் வருது. பட் இதில் வீண்டா பழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் மீல்ஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இப்போ தான் வண்டி நிற்க வச்சு அங்கேருந்து இப்போ சாப்பிட இருக்கோம். இது இப்போ தான் 2வது பாயிண்ட்டு. பாருங்க, இவன் எல்லாரும் சேட்டெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 360 டிகிரி கேமரா. நம்ம வந்துக்கிற ஹோட்டல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து வியூவே தெரியுது நம்மளுக்கு நல்லா. இந்த டேம் இருக்குது, டேம்லேருந்து தண்ணி வருது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த டேம்லேருந்து வர தண்ணி தான் இது. வியூ பாருங்கள். அங்கே தான் நம்மளுக்கு அந்த செக் போஸ்ட் நிற்க வச்சு பாஸ் எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு உடனே இப்படி வந்தோடனே ஒரு 1:10 1:20 ஆச்சு. சரி, இப்போ சாப்பிட்லான்னுட்டு இங்கே வந்தோம். சாப்பாடுக்கு 4 மீல்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஒரு பாம்ப்ளெட் ஃபிஷ்ஷு பாருங்க. தலைவர் இன்னைக்கு வந்து ஒரு பொழுது தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு பொழுது தென்னை வந்து சாப்பிட போகிறாரு. ಹೆಸರುಬೇಳೆ யாரோ 6 யாரோ 6 எங்கேருந்துன்னா இந்த மவுண்ட் டம்பர் எரப்ஷன். இந்த உலகம் எல்லாம் தூங்கி பண்ணுற ஒரு நல்ல நேரத்தில் ஒரு சவுண்ட் கிடைச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கேட்டுச்சு. மொத்த உலகமும் திரும்பி பார்த்தது. சும்மா ஐலாண்ட் 160 கிலோமீட்டர்ஸ் to 200 கிலோமீட்டர் வரைக்கும் அஷர்ஸ் ராக்ஸும் தூக்கி வீசப்பட்டது. அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் அன்றைக்கி நடந்தது. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா 1600 கிலோமீட்டர்ஸ் நியர்பை ஜாவா ஐலாண்டில் பிரிட்டிஷர்ஸ் வந்து வாரில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இந்த சவுண்டை கேட்டுட்டு வேறு யாரோ அதர் சைட்லேருந்து கேனன்ஸ் வந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரிப்பேர் ஃபார் த வார்ன்ட்டு அந்த பக்கம் போனேன். ஸோ தட்ஸ் ஆல் த வார் டைம். ஸோ அந்த மவுண்ட் டம்பர் எரப்ஷன் வேறு இது மட்டும் தான் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது நிறைய விஷயத்த பண்ணியிருக்கு. ஈவன் இட் சேஞ்ச் எவ்ரி திங். விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் ஆடு மாடு கால்நடைகள் எல்லாமே செத்து போச்சு. விவசாயம் அவங்களுக்கும் இல்லை நம்மளுக்கும் தொன்னவனங்க இல்லை. எந்த அளவுக்கு டிசீனஸ் போச்சுன்னா மக்கள் செத்தாங்க பசி பட்டினியால், கொடிய நோயால், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. இப்போ நீங்கள் கூகுளில் பண்ணி பார்த்தாலும் தெரியும். இந்த இயர் வித்தவுட் அ சம்மர் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கேட்கலாம், இஃப் இன் கேஸ் ஓகே ஹிஸ்ட்ரி ஆஃப் மோட்டார் சைக்கிள்னு சொல்லிட்டு எதுக்குறாங்க இந்த இது பற்றி பேசிகிட்டு இருக்க. எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிகின் ரைட். இது புதுசாக கேட்டால் தான் தெரியும் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்ட்டு. ஓகே, ப்ளஸ் பேக். த எரப்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆனதுன்னா என்டையர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், நார்த் அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரிஸை கூட, ஈவன் இந்தியா, மொத்த உலகத்தையும் சொல்லுது அந்த டே. இதுக்கு நடுவில் இந்தியாவிலேருந்து ஒரு விஷயம் பூதாகரமாக கிளம்பிச்சு. அது வேணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட சேர்த்து ஏன்னா அது ஒரு பெரிய கதை, அது வேணும் அப்போ பேசிக்கலாம். அதுக்கு எரப்ஷன் எந்த அளவுக்கு டீப்பாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்ட மாதிரி
போட்டிருந்தா யா அந்த அளவுக்கு 33 ஜிகாட் அண்ட் TNT அளவுக்கு அது எக்ஸ்ப்ளோஷன் வெளிப்படுத்துச்சு. பட் ஃபயர் இல்லை, ஆஷ் அண்ட் ராக்ஸ் டில் 1815 எரப்ஷன் வரைக்கும். ஸோ இந்த உலகத்துக்கே டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா ஒரு விஷயத்தை இழுக்கணும், தள்ளணும், ஓடணும், ஒடியாரணும்னா அதுக்கு மெயின் தேவை கால்நடைகள் தான். அது எதை வேணாலும் இருக்கணும், ஆடு மாடு குதிரை ஒட்டகம். பிகாஸ் ஆஃப் குதிரை ஹார்ஸ், இந்த வண்டிக்கு கூட ஹார்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறது. இந்த உலகத்துக்கே ட்ராவலுக்கு ஹார்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஹார்ஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணிருந்துச்சு அந்த டைமில். ஈவன் என்டையர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஹார்ஸ் அது இமேஜ் இருக்குது, இல்லைன்னா சொல்ல, பட் கொஞ்சம் கம்மி. பட் இந்த எரப்ஷன் ஆகிட்டு பிறகு நம்மளுக்கே சோறு இல்லை, ஆளுக்கு மாடுக்கு உங்களால் சர்வே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு டெத் அக்கர் ஆச்சு. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கின்னு இருந்து மனம் பொறுக்காம ஒரு ஆள். வெல்கம் டு வால்பாறை. டேங்க் பேக்ஸ் இந்த ஒரு மாமிச மலையை இப்போ செதில் எடுத்துன்னு போய் உள்ளே வைக்க போகிறோம். நம்ம வண்டி இங்கே நிற்க வச்சுருக்கோம். இங்கேருந்து இது ஏதோ கவர்மெண்ட் இதுக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் ரூம் மாதிரி 2500 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அலோகேட் பண்ணிக்கிறது வந்து லாஸ்ட் ரூமு. பாருங்கள், நம்ம தலைவர் நந்து வெளியே வர பாருங்க. ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ போயின்னுக்கிறோம். ரூம் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. சந்தோஷ் ஆல்ரெடி ரூம்குள்ளே தான் இருக்கிறாரு பாருங்க. ஹாய் சந்தோஷ். பாருங்க, இப்போ 2 பெட்டு 2 நாளாக ஹாஸ்டலில் தான் படித்தேன். இதே மாதிரி தான் இருக்கும் ஹாஸ்டல்லையும். பாருங்க, ஜென்ஸ் ஹாஸ்டல். இப்போ எங்களுக்கு இதுதான் ஹாஸ்டல். ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சும்மா ஷாப்பிங் பண்ணலான்ட்டு வால்பாறைக்கு. ஒரு டீ தான் கேட்டேன். பசங்களை மொத்த பேரும் கூட்டி நான் வச்சிட்டான். கூட்டி வந்து செருப்பு இல்லாமல் கூட இங்கே பாருங்க, சிவா நந்தனுங்கிறது இவனும் செருப்பு இல்லாமல் தான் இருந்தான். செருப்பு இப்போ 100 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. செருப்பு பாருங்க, நல்லா குதிக்குதின்னு குதிக்கிறான் புது செருப்புல. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்க ஸ்ட்ரீட் வால்பாறை ஸ்ட்ரீட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்ம ஒரு இதாக தான் வாங்கி சாப்பிட்றோம், இல்லைன்னா ஒரு டீயை குடிச்சிட்டு போகிறோம். ஒரே ஒரு டீ கடை கேட்டேன். ಮರುಡಿ ಮೇನ್ ರೋಡ್ ಕುಡಿ ಬ್ರೋ ಅಲ್ಲೇ ಟೀ ಅಂಗಡಿ ಇತ್ತು. ತಿರ್ಗಾ ನೀನ್ ಮೇನ್ ರೋಡ್ ಕರ್ಕೊಂಡ್ ಸುತ್ತಾಡ್ಸ್ಕೊಂಡು ಮಾತಲ್ವಾ சீதாப்பழம் சாப்பிடுற வயசாக உனக்கு? நீ எல்லாம் அத்திப்பழம் சாப்பிடணும். என்ன தலைவா என்னங்க சாப்பிடுது தலைவா? நீ வந்து இந்த வயசுல அத்திப்பழம் சாப்பிடணும். இவன் நான் விட தலைவா, இவெல்லாம் 100 kg அத்திப்பழத்தை தின்னு வாழ்ந்தவன். பக்கத்துல யார் பக்கத்துல உயிர் நட்பு என்ன வேணும் உனக்கு? உயிரோட விட்டுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சந்தோஷ் வந்து இன்னைக்கு விரதம், காத்தாலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. எங்களுக்கு ஒரே வருத்தமாகுது ஃப்ரெண்ட்ஸ். மீன் சாப்பிடலாம், அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. சொல் நீங்க வாங்க, என்ன பண்ணீங்க இன்னைக்கு? ஏதோ ஒரு புதுசா சொல்ல போறாங்களே, சொல்லுங்க. திடீர் படம் 2 times மரணத்துல மரணமா? இப்ப சொல்லுங்க போடா. என்ன இது மரணம் தலைவா? வண்டி ஓட்டும் போது ஒரு பஸ் ஓவர்டேக் பண்ணதுல பருவல நீ பஸ் ஓவர்டேக் பண்ணிருக்க பாரு தலைவா. நானே 10 நிமிஷம் யோசிச்சு போயிருந்தேன். நீ இல்லடா, எல்லா ரைடர்ஸும் யோசிச்சு பண்ற வேலை அந்த பஸ் ஓவர்டேக் பண்ணிருந்தா எவன் எச்சத்து போயிடுவான். வாங்கி எடுத்துருவான். அது கூட பரவாயில்லையே, வண்டி வந்துட்டு இருக்கு ஆப்போசிட் சைட்ல. ஒரே ஒரு டீ கடை தேட இன்னமும் தேடிங்கிறோம். ஒரு டீ கடையா? நான் இல்ல எடுக்கிறோம். ஜாம் டே ಅದು ಇಲ್ಲಡ, இந்த ಕಡೆನಾ? 4 ತರಬೇಕು, 4 ಜನ. ಯಾಕಂದ್ರೆ ಸಂತೋಷ ತಿನ್ನಲ್ಲ. ಇವಾಗ ನಾವೇ ತಿನ್ಬೇಕು ಈ ಬಜ್ಜಿನ. ಆಯಿಲಿ ಆಗಿದ್ರ
இதான் இப்போவே விவேக் சொன்னார். கடை பேர் வந்து ஜாமி ஜாமி டீ. காய்ஸ், உங்கள் டீமில் ஒருத்தன் இருப்பான், சும்மா இருக்கவே மாட்டான். எதுனா ஒன்று பார்த்தோன்னே ஓ மை காட் ஃபோட்டோ கிரியேட்டிவ் லெவல்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு தெரியுது பாருங்க, அந்த சிலுவையை பிடிக்கிறேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டான். ஆனால் நியாயமாக நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ பிடினால பிடிக்கிறதுக்கு அவனுக்கு துப்பு இருக்காது, ஆனால் பண்ணுவான் அந்த வேலையை. ஆனால் இவர் தான் ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபரு. ஆனால் இவர் ஒரு சரியான ஒரு கண்டென்ட் பண்ணார். அத்திரப்பள்ளியில் ஃபால் கிட்ட வரும்போது நம்ம எங்கே போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்ச்சுக்கு போகிறோம். ஆளுங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்துருக்கோம்.